பிள்ளையே, இன்று இரவு தூங்குவதற்கு முன் என்னிடம் ஒரு விஷயம் மட்டும் செய். உன் ஜெபத்தை அழகாக சொல்ல முயற்சிக்காதே. சரியான வார்த்தைகளை தேடாதே. எப்படி பேசினால் நான் கேட்பேன் என்று யோசிக்காதே. ஒரு சிறிய குழந்தை தன் அப்பாவிடம் பேசுவது போல என்னிடம் பேசு. உன் மனதில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே சொல். கோபம் இருந்தால் அதையும் சொல். ஏமாற்றம் இருந்தால் அதையும் சொல். பயம் இருந்தால் அதையும் சொல். அழுகை வந்தால் அழுது கொண்டே சொல். ஏனென்றால் நான் உன் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, உன் இதயத்தையும் கேட்கிறேன். பிள்ளையே, நீ இந்த செய்தியை இப்போது கேட்கிறாய் என்றால் அது ஒரு தற்செயல் அல்ல. நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னை தேடுவதற்கு முன்பே நான் உன்னை தேடிக் கொண்டிருந்தேன். நீ என்னை நினைப்பதற்கு முன்பே நான் உன்னை நினைத்து கொண்டிருந்தேன். உலகம் உன்னை மறந்திருக்கலாம், உன் நன்மைகளை மறந்திருக்கலாம். ஆனால் நான் மறக்கவில்லை. நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் நான் அறிவேன். நீ அமைதியாக சுமந்த ஒவ்வொரு பாரத்தையோ நான் பார்த்திருக்கிறேன். பல நேரங்களில் நல்லா இருக்கேன் என்று நீ சொல்கிறாய். ஆனால் உன் இதயம் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். பல இரவுகளில் நீ தனியாக விழித்துக்கொண்டு அழுதிருக்கிறாய். பேச வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் யாரிடம் பேசுவது என்று தெரியாமல் அமைதியாகிவிட்டாய். உன் வார்த்தைகளை உனக்குள்ளேயே புதைத்து விட்டாய். பிள்ளையே, உன் மௌனம் கூட என்னிடம் பேசுகிறது. நீ சொல்லாத வார்த்தைகளையும் நான் கேட்கிறேன். நீ மறைத்த காயங்களையும் நான் பார்க்கிறேன். கடைசியாக எப்போது எந்த பயமும் இல்லாமல் என்னிடம் பேசினாய்? பல நேரங்களில் நீ என்னிடம் வருவது ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான், ஒரு கண்ணீர் வந்த பிறகுதான். ஆனால் பிள்ளையே, நான் உன் பிரச்சனைகளுக்கான அவசர உதவி மையம் மட்டுமல்ல. நான் உன் அப்பா. நீ சந்தோஷமாக இருக்கும்போதும் நான் உன் அப்பா. நீ அழும்போதும் நான் உன் அப்பா. ஒரு குழந்தை தன் அப்பாவிடம் பேசுவதற்கு முன் தான் தகுதியானவனா என்று யோசிப்பதில்லை. அது ஓடி வந்து பேசுகிறது. ஏனென்றால் அப்பா என்னை நேசிக்கிறார் என்று அதற்கு தெரியும். ஆனால் நீ என்னிடம் வருவதற்கு முன்பே உன்னை நீயே நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விடுகிறாய். நான் நிறைய தவறு செய்திருக்கிறேன், நான் தகுதியானவன் இல்லை, இப்படி உனக்குள்ளேயே தீர்ப்பு எழுதி விடுகிறாய். பிள்ளையே, உன் தவறுகளை விட என் அன்பு பெரியது. உன் பலவீனங்களை விட என் கிருபை பெரியது. நீ உன்னை குற்றவாளி என்று நினைத்தாலும் நான் உன்னை என் பிள்ளை என்று அழைக்கிறேன். நீ என்னிடம் வந்து, அப்பா, இன்று மனசு ரொம்ப கனமா இருக்கு என்று சொன்னால் போதும். அப்பா, நான் எல்லார் முன்னாடியும் ரொம்ப வலிமையானவன் போல நடிக்கிறேன், ஆனா உண்மையில் என்னால முடியலப்பா என்று சொன்னால் போதும். அப்பா, இன்று வேலைக்கு போகவே பிடிக்கலப்பா என்று சொன்னால் போதும். நான் கேட்கிறேன், நான் கவனிக்கிறேன், நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். இன்று உன் வாழ்க்கையில் பதிலில்லாத கேள்விகள் இருக்கலாம். நாளை பற்றிய பயம் இருக்கலாம், பண நெருக்கடி இருக்கலாம், குடும்ப கவலை இருக்கலாம், அல்லது நீ மிகவும் நேசித்த ஒருவர் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். எது இருந்தாலும் அது தனியா சுமக்க வேண்டாம். உன் கையில் இருக்கும் பாரத்தை கீழே வை. உன் இதயத்தின் பாரத்தை என்னிடம் கொடு. ஏனென்றால் நீ சுமக்க வேண்டிய சில பாரங்கள் உனக்காக உருவாக்கப்படவில்லை. அவை என்னிடம் வர வேண்டிய பாரங்கள். வீட்டில் எல்லோரும் தூங்கிய பிறகு நள்ளிரவில் நீ மட்டும் தனியா வீழ்த்து கொண்டிருந்த நாட்களை நான் அறிவேன். நாளை என்ன ஆகும், இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்று உன் மனம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தது. பிள்ளையே, உலகத்தில் மிகவும் சோர்வடைய வைப்பது காத்திருப்புதான். எப்போது என்று தெரியாம காத்திருப்பதுதான் உன்னை களைத்திருக்கிறது. சில நேரங்களில் வீதியில் போகும்போது ஏதோ ஒரு பொருளை பார்த்துவிட்டு, அப்பா, எனக்கு இன்று இது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, அல்லது இதை வாங்கணும்னு ஆசையா இருக்கு என்று உன் மனதில் நினைப்பாய். ஆனால் கையில் இருக்கும் பண நெருக்கடியை யோசித்து வேண்டாம் என்று உன்னை நீயே கட்டுப்படுத்தி கொண்டு கடந்து போவாய். உன் தேவைகளை நீ சுருக்கிக் கொள்ளும் அந்த யதார்த்தத்தை நான் பார்க்கிறேன். பிள்ளையே, சூழ்நிலையை பார்த்து கலங்காதே. உன்னை காயப்படுத்தியவர்கள் இருக்கலாம், உன்னை ஏமாற்றியவர்கள் இருக்கலாம், உன்னை நிராகரித்தவர்கள் இருக்கலாம். ஆனால் பிள்ளையே, அவர்கள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. உன்னை நிராகரித்த மனிதர்கள் உன் மதிப்பை தீர்மானிக்க முடியாது. உன்னை விட்டுச் சென்றவர்கள் உன் வாழ்க்கையின் முடிவை எழுத முடியாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையின் கடைசி வார்த்தையை பேசப்போவது
அவர்கள் அல்ல, நான்தான். உன் கதையின் கடைசி அத்தியாயத்தை எழுதப்போவது நான்தான். இன்று நீ உன்னை சாதாரணமானவன் என்று நினைக்கலாம். ஆனால் நான் அப்படி நினைக்கலை. நீ ஒரு தோல்வி அல்ல, நீ மறக்கப்பட்டவன் அல்ல. நீ என் கைகளால் உருவாக்கப்பட்ட பொக்கிஷம். உன் கடந்த கால தவறுகளை நினைத்து இன்னும் உன்னை நீயே தண்டிக்காதே. பல வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு விஷயத்தை நினைத்து உன்னை நீயே குற்றவாளியாக்கிக் கொள்கிறாய். நான் அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது என்று. ஒரு தவறு உன் முழு வாழ்க்கையை வரையறுக்க முடியாது. ஒரு தோல்வி உன் எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியாது. நீ இன்னும் உன்னை மன்னிக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை ஏற்கனவே மன்னித்து விட்டேன். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது கீழே விழுந்தால் அதன் அப்பா அதை வெறுப்பதில்லை, தூக்கி நிறுத்துவார். பிள்ளையே, நீ உடைந்த நேரங்களில் நான் உன்னை கைவிடவில்லை. நீ என்னிடம் வர வெட்கப்பட்ட நேரங்களிலும் நான் உன்னை எதிர்பார்த்து காத்திருந்தேன். உன் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. நீ நாளையை பார்த்து பயப்படுகிறாய், ஆனால் நான் ஏற்கனவே நாளையில் இருக்கிறேன். நீ இன்னும் செல்லாத பாதையை நான் ஏற்கனவே பார்த்துவிட்டேன். அதனால் தனியாக பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு குழந்தை காரில் பயணம் செய்யும்போது சாலை எங்கே போகிறது என்று அதற்கு தெரியாது. ஆனால் அப்பா வண்டி ஓட்டுகிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் அது அமைதியாக உட்கார்ந்திருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிந்தால் போதும். நம்பிக்கையை மட்டும் விடாதே. உன்னை காயப்படுத்தியவர்களை என்னிடம் விட்டுவிடு. உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களையும் என்னிடம் விட்டுவிடு. உன்னை ஏமாற்றியவர்களையும் என்னிடம் விட்டுவிடு. சில நேரங்களில் போனில் இருக்கும் பழைய புகைப்படங்களையோ அல்லது அவர்கள் பேசிய சாட்களையோ பார்த்துவிட்டு காயப்படுகிறாய், மறக்க முயற்சிக்கிறாய். ஆனால் சில நினைவுகள் மீண்டும் வந்து நெஞ்சை அடைக்கிறது. பிள்ளையே, உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் கதையின் ஒரு பக்கம் மட்டும்தான், முழு புத்தகம் அல்ல. உன் கசப்பை விடு, உன் வேதனையை விடு. ஏன் என்றால் வெறுப்பு உன் இதயத்தில் தங்கினால் சமாதானம் இருக்காது. நான் உன் உடைந்த இதயத்தை குணப்படுத்த முடியும். மனிதர்கள் ஏற்படுத்திய காயங்களை ஆற்ற முடியும். உன் இதயத்திலிருந்து திருடப்பட்ட சந்தோஷத்தை திரும்ப கொடுக்க முடியும். பிள்ளையே, இன்று நீ இருக்கும் நிலை என்றென்றும் நீடிக்கப் போவதில்லை. இன்று உன்னை அழவைக்கும் விஷயம் நாளை உன் சாட்சியாக மாறும். இன்று மூடிய கதவு நாளை நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தின் கதவாக மாறும். இப்போது உன் வீட்டிற்காக நான் ஆசீர்வாதம் பேசுகிறேன். உன் வீட்டில் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். உன் குடும்பத்தின் மேல் என் பாதுகாப்பு இருக்கட்டும். உன் வீட்டின் தேவைகளில் என் பராமரிப்பு வெளிப்படட்டும். உன் உடலில் இருக்கும் சோர்வுகள் நீங்கட்டும். உன் மனதில் தெளிவு பிறக்கட்டும். உன் இதயத்தில் அமைதி நிரம்பட்டும். பிள்ளையே, நீ இத்தனை காலம் சிந்திய கண்ணீரை நான் மறக்கவில்லை. நீ காத்திருந்த நாட்களை நான் மறக்கவில்லை. ஒவ்வொன்றிற்கும் ஒரு பதில் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. அதனால் இன்று இரவு பயத்தோடு தூங்காதே, கவலையோடு தூங்காதே, தனிமையோடு தூங்காதே. உன் அப்பா உன்னோடு இருக்கிறார் என்ற நிம்மதியோடு தூங்கு. நாளை நீ விழிக்கும்போது ஒரு புதிய நம்பிக்கை உன்னை வரவேற்கட்டும். ஒரு புதிய பலம் உன் இதயத்தில் எழும்பட்டும். இது உன் முடிவு அல்ல, இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். நீ இழந்ததை விட நான் தரப்போவது பெரியது. நீ அழுததை விட நீ சிரிக்கப் போவது அதிகம். அமைதியாக இரு பிள்ளையே. நாளை என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாளை உன்னை யார் நடத்தப் போகிறார் என்பது உனக்கு தெரியும். உன் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் ஒரு நிமிடம் அமைதியாக ஆமென் என்று சொல்ல. உன் பாரங்களை என்னிடம் விட்டுவிடு. உன் பயங்களை என்னிடம் விட்டுவிடு. உன் கண்ணீரையும் என்னிடம் விட்டுவிடு. இன்று நிம்மதியாக உறங்கு. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன். போய் வா பிள்ளையே, வெற்றி உன்னதே. ஆமென், ஆமென், ஆமென்.